என்ன சாந்தி என்ன சாந்தி என்ன இங்க இருக்க? அங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சாந்தி. முதலாளி லீவ் கொடுக்க மாட்டேங்கிறானா? நான் கேட்டமா அவன? இல்ல மூர்த்த நேரம் முடிய போகுது. இந்த தாலிலாம் ரெடியா எடுத்து வந்திருக்கேன். சீக்கிரமா வா சாந்தி. இந்த கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தானே திருட்டுத்தனமா கோயில்ல கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு செஞ்சோம். திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்குவாரு. எல்லா அப்பனும் அப்படிதான் சொல்லுவான். எவனும் அந்த மாதிரி செய்யவே மாட்டான். நான் எத்தனையோ மோசமான அப்பெல்லாம் பாத்திருக்கேன். கல்யாணம் ஆகும்போது கலாட்டா பண்ணுவாங்க, கர்ப்பமான அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இதுதான் இந்த காதல் கல்யாணத்துக்கு இலக்கண சாந்தி. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கீங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்தா? ப்ளீஸ் சாந்தி, இன்னொரு தடவை விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத சாந்தி. விளையாட்டுக்கு இல்ல, உண்மையை தான் சொல்றேன். இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நீங்களும் உங்க மனசை மாத்திக்கீங்க. மனசை மாத்திக்கிறதா? மனசு என்ன சட்டையா சாந்தி? நினைச்ச நேரம் மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரமா பேசாத சாந்தி. ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, நானே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு நியாயம் கேட்கறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாருங்க சார். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சோம் சார். அப்கோர்ஸ் நாங்க 2 பேரும் இந்த ஜாதி பதம் மேதெல்லாம் கடந்து திட்டத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு பாருங்க தாலியெல்லாம் வாங்கி வச்சுட்டு கோயில ரெடியா காத்திருக்கமா. இந்த நேரம் பார்த்து வர மாட்டேங்கிறாமா. கேட்டா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறா, சுப்பம் ஒத்துக்க மாட்டேங்கிறா, போய் சொல்றாமா. தப்பு தானே நீங்க சொல்லுவீங்க, தப்புன்னு சொல்லுவீங்க, நல்லா தெரியும் சார். இந்த பார் சாந்தி, அவங்க நானே சங்க சாந்தி, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி. அவங்களே வந்து அச்சத்தை போட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாந்தி. ப்ளீஸ் சாந்தி. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, வெளியே போங்க. என்னடி சொன்ன? இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்ல, வெளியில போங்களா? எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறேன். நீ நான் கோவப்படும்படியா நீ பேசினதுனால தானா நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அடிச்சிட்டேன் சாந்தி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு சாந்தி. என்ன தகராறுலாம் ஒண்ணும் இல்ல சார், எங்க சொந்த பிரச்சனை சார். ஏமா இந்த ஆள் உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல. வீட்டுக்காரன்ற முறையில கல்யாணத்துக்கு நான் அவசியம் வந்திருக்கணும். கிளம்புற நேரத்துல என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டேன், அதான் வர முடியல. கட்டில் கொஞ்சம் அதிகமா ஆடும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என் தாத்தாவுக்கும் இதுல தான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, எங்க அப்பாவுக்கும் இதுல தான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, ஏன் எனக்கே கூட இதுல தான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. கட்டிலோட ராசி இல்ல, இந்த வீட்டோட ராசி. ஆமா, உன் வீட்டோட நம்பர் என்ன? 8 8 ஐயோ. என் ராசிப்படி 8ஆம் நம்பர் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா இந்த வீட்டை என் தலையில கட்டணுங்கிறதுக்காக சாக் பீஸ்ல போட்டு என்ன ஏமாத்திருக்கேன். கேட்டா எங்க பாட்டனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எங்க அப்பனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எனக்கும் இங்கதான் சாந்தி முகூர்த்தம்னு சொல்றேன். இந்த வீட்டால எனக்கும் என் சாந்திக்கு முகூர்த்தமே நடக்காம போயிடுச்சையா? ஏயா இந்த அடி வாங்கிட்டு எதுக்கு எப்ப சிரிச்ச? இல்ல, கல்யாணத்தை பத்தி விசாரிக்க எனக்கு பதிலா என் சம்சாரத்தை தான் அனுப்பணும் முதல்ல நினைச்சேன். நான் வந்ததுக்கே பஸ்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி என் சொக்காய இந்த கிழி கிழிச்சிட்டியே. எனக்கு பதிலா என் சம்சாரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். சிரிப்பு தாங்க முடியல. நான் என் சாந்தியை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், நீ உன் சம்சாரத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை உன் சம்சாரத்தை நினைச்சு சிரி பார்க்கலாம். சிரியா? புண்ணாக்கு. டே கண்ணா, பாட்டி சொல்ல தட்டாதடா. ஆப்பம் சுட்டு கொடுத்து உன்னை அருமையா வளர்த்தனடா, என்ன அம்போடு விட்டுட்டு போறியடா. இந்தா கிழவி, சும்மா கத்தாத. உனக்கு ஆப்ப கடன் தானே பாக்கி, இந்த 10 ரூபாய் வச்சுக்க. சேரில பிறந்த உன் பேரை ஐயர் வீட்டு பொண்ண லவ் பண்ணி அக்ரகாரத்து குடிப்பாரான்னு நினைச்சு பெருமைப்படாம பெஜார் பண்றிய நீ. அண்ணாத்த, நீ பாப்பார பொண்ண கண்ணாலம் கட்டிக்க வானான்னு சொல்ல, அதுக்காக ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு போற? இந்த சேரியில என்ன குறை கண்ட நீ? தெரி சரியா இது
பசங்க அங்கங்க பெயிண்ட்டுங்க அசிங்கம் பண்ணிக்கிறானுங்க. காவாலாம் கப்படிச்சு போய்க்குது. மனுஷன் குடியிருப்பானா இங்க? இத்தனை வருஷம் நீங்க குடியிருந்த. அதுக்காக நான் வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், வெக்கப்படுறேன். இனிமே நமக்கு டீ எல்லாம் கிடையாது, வெறும் ஃபில்டர் காஃபி தான். இனிமே நம்மள யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8A கோவிந்தப்ப நாயக்கன் தெரு ட்ரிப்ளியன் அங்க வந்து பாருங்க. பாட்டி வட்டா பணத்தை கொடுத்து என் பாசத்தை கெடுக்காதடா பாவி. டிரைவர் வண்டியை கிளப்பு. ஓகே டாடி பாய்ஸ் அண்ட் டாடி பார்ட்டி. ஓகே see you bye see you guys. காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கலங்குகின்றான் அவன். ஆடி பாடி குலுக்கும் போதே எனக்கு தெரியும் அவ குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு. நீயாவது பஸ் கண்டக்டர், அவளுக்கு வேற யாராவது பஸ் ஓனரே கிடைச்சிருப்பான். அதான் உன்னை விட்டுட்டா. அண்ணாத்த பாப்பா பண்ண கிடைச்சோன்னா டபுள்யூஸ் எல்லாம் ஒண்ணியே. இப்ப என்னாச்சு? பாதியிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா. அதான் வண்டியை தள்ளிக்கின்னு வந்திருக்காரு. அடச்சே நிறுத்துங்கப்பா. அவனே நொந்து வெந்து போய் கலங்கி வந்திருக்கான். ரொம்ப விட்டு கலக்கிட்டு இருக்கீங்களே. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை கட்டிக்கிறேன். நேத்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப நான் கட்ட மாட்டியா? இத பாரு அண்ணாத்த, இந்த பொட்டச்சிகளே நம்ப கூடாது. தூ சரி பாட்டி அவளை நம்பி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டா. அவ கூட போனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு பாட்டி. இருமெல்லாம் சரியா இருக்கு. உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம். என்ன சார் இது? பின்னணியா காதல்ல தோல்வி அடைஞ்சா உடனே தேவதாசா மாதிரி உட்கார்ந்துருதா? நாய் ஒண்ணுதான் குறைச்சல் அதை கட்டி வச்சேன். இந்த பாரியா வேலைக்கு வந்தா வேலையை ஒழுங்கா கவனிக்கணும். அங்க பாரு பேட்டை தலைகீழா குத்தி வச்சிருக்க. காதல் தோல்விக்கு தாடிய வளர்த்து பிரயோஜனம் இல்லையா, தைரியத்தை வளர்க்கணும். சும்மா இருங்க சார், என் வேதனை உங்களுக்கு தெரியாது. என் நிலைமையில நீங்க இருந்தா தெரியும். உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் பீச்சுக்கு போய் வாடகைக்காத ஒரு குதிரை எடுத்து தேசிங்க ராஜ மாதிரி அவளை அள்ளிட்டு வந்திருப்பையா. அது தேசிங்கராஜன் இல்ல சார், பிருத்திவிராஜன். பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா விஷயத்தை கோட்டை விட்டுரு. பொண்ணுகிட்ட கேட்க வேணாயா, அவ அப்ப கிட்ட கேட்கலாம்ல. பொண்ணை பெத்த எல்லா அப்பனும் அயோக்கியனா இருக்க மாட்டான், ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவனா இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் லோயர் இல்ல, ஐயர், மரியாதை தெரிஞ்ச மனுஷன். உன் நிலைமையில நான் இருந்தப்ப என்ன பண்ண தெரியுமா? உனக்கு தெரியுமாயா? தெரியாது. உனக்கு ஒரு ஹேரும் தெரியாது. அந்த காலத்துல நான் ஒரு பொண்ணுக்காக தகராறுக்கு போய் அவ தங்கச்சியும் சேர்த்து தள்ளிட்டு வந்தேன். அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா? சும்மா இல்ல, 2 பொண்டாட்டிக்காரன். ஐயோ பஸ் எடுத்துக்கு போறானே, இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஐயோ பொதுமக்களை யாராவது காப்பாத்துங்களேன். சாந்தி, ஏய் சாந்தி,
வெளியில வா சாந்தி. சாந்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது சங்கதி. ஆனா எனக்கு இன்னைக்கு காரணத்தை சொல்லு சாந்தி. யோ உன் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை இங்க கொண்டாந்து நிறுத்திட்டியா? யோ, இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்த சமுதாய பிரச்சனை. இது காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லையா? அந்த காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி. அவனுக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு என்னையா காதல் வேண்டி இருக்கு? தலைவலியும் காதலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாந்தி, காதலிச்சவனை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு நீ மட்டும் ஏன் நடு வீட்ல நிக்கிற? வெளியில வா சாந்தி. வெளியில வா சாந்தி, வெளியில வா. நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லு. நான் என்ன குடிகாரனா, சூதாடியா, சோம்பேறியா, இல்ல பொம்பளை பொறிக்கியா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கா கறி சமைச்சேன். அன்னையில இருந்து நான் உனக்கா கறி சாப்பிடுறதே விட்டேன். சத்தியமா சொல்றேன் சாந்தி, அன்னையில இருந்து நான் கறியே தொடறதில்ல. கறி சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்கன்னு காந்தி சொன்னப்ப கூட நான் கேட்கல சார். ஆனா இந்த சாந்தி சொன்னப்ப நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நாயை கூப்பிடுறேன்? நாய கூப்பிடலையா, உன் பேர்ல இருக்கிற நாயத்துக்காக வருத்தப்பட்டேன். பாரு, ரோட்ல போற எவனோ ஒரு அவனுக்கு என் மேல பரிதாபம் இருக்கு. ஆனா முக்கியமான உனக்கு என் மேல பரிதாபம் இல்ல, அனுதாபம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை லவ்வரா நினைக்கல சாந்தி, ஒய்ஃபா நினைக்கிறேன். தாலி கட்டலையே தவிர என்னைக்கு நான் மனசார உன்னை ஆசைப்பட்டனோ அன்னையில இருந்து மனப்பூர்வமா உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சாந்தி, உன்னால நான் வெளியில தலை காட்ட முடியல சாந்தி. உங்க அப்பாவது வெளியே தலை காட்ட சொல்லு, நான் அவராண்ட பேசிக்கிறேன். அவங்க அப்பா உள்ளதானே இருக்காரு. உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. அதுல என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? சாந்தி, வெளியில வா சாந்தி. தொண்டை கிழிய கத்துறேன் இல்ல. இதோ வந்துட்டாப்பா உன் சாந்தி. இவளையா கட்டிக்க போற? டேய், நான் தாலி கட்டின ஒய்ஃப்டா. யோ தள்ளியா, உனக்கா தாலி கட்டின ஒய்ஃப் பக்கத்துல இருக்கா. ஆனா பார், நான் தாலி கட்ட வேண்டிய ஒய்ஃப் உள்ள இருக்காளே. தாலி இங்க இருக்கு, ஒய்ஃப் உள்ள இருக்கா. அதுவும் கம்கமா இருக்கா. என்ன நியாயம் இது? கூப்பிடவள. அம்பி, அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம். இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? காதல்ங்கிறது அக்ரகாரத்தை விட புனிதமானது. அதையே அசிங்கப்படுத்திட்டால உங்க ஆத்து சாந்தி. கூப்பிடவள வெளியில. ஆமா, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ். அதான் லவ்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. போனா போட்டோம். எங்க லவ் மேரேஜ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா. இவ்வளவு அழுத்தமா உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து ஆறாரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்துக்குற நீயும் செய் இல்லைன்னு வாய்க்கிழிய பாட்டு பாடிட்டு எங்க அம்மா பட்டு புடவை அழுத்திட்டு வந்துட்டிய. எங்க அம்மா கட்டின பட்டு புடவை மட்டும் வேணும், எங்க அம்மா பெத்த நான் வேணாமா? தாதா புடவையா இருந்தா பரவாயில்ல, பட்டு புடவை அதான் பதுக்கி வச்சுக்கிட்டா. ஏன்பா பட்டு புடவை இல்லாம வாங்கி கொடுத்த? புடவை என்ன மாமி புடவை? அந்த பொண்ணு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் உயிரியே கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அந்த புடவைய பத்தி ஒரு இந்த அம்மா புடவை சும்மா கட்டாத. புடவை கொடுத்தம்ச்சாளா? வெளியில வரதுக்கு வெக்கப்பட்டுட்டு உன்கிட்ட புடவை கொடுத்தம்ச்சாளா? புடவை கொடுத்துட்டா பழகுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? எனக்குன்னு தாலி வாங்க வேண்டாம், உங்க அம்மா கட்டின தாலியை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியே. இப்ப தாலி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லு. சொல்லு சாந்தி. கடைசியா சொல்றேன், ஒண்ணு உன் கழுத்துல இந்த தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு ஏறும். சொல்லிட்டேன். கண்ணா, என்னடா இப்படி திடுதிப்புன்னு பண்ணிட்ட? என்ன கேட்காம பஸ் எடுத்துட்டு வந்துட்டேடா பாவி. நீ சும்மாரியா? டெப்போல சும்மா படுத்துந்த என்ன? நீ தானே போறிய போத்தி விட்டு தாடிய வளர்க்காத, தைரியத்தை வள, அங்க போய் நியாயத்தை கேளு, ஹேர கேளுன்னு சொன்ன. நீ தொட்டில ஆட்டி விட்டு புள்ளைய கிள்ளி விடுற. கண்ணா, நான் கிள்ளது வேற, ஆட்டினது வேற. டேய் பாவி, நீ புரிஞ்சுக்கிட்டதே வேறடா. டேய், உன்னால என் வேலையே போயில போறதுடா. டேய், எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுடா பொண்டாட்டி. உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம நான் அவஸ்தைப்படுறேன். எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா? ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா? இது நோண்டு பிஞ்சி பையன் உன் மூஞ்சியில மூத்திர அடி பேர் சொல்லிட்டான். நான் தினம் காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்தியை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி சாந்தி சாந்தி, அந்த சாந்தினால தான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன செருப்பால் அடிங்க சார். நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதே லப்டப் லப்டப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிக்கும் சார். சார், நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன்னு அதுல எழுதி வைங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தானே சொல்லு. ஏன் சார்? இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிருச்சு. சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லிருப்ப? யோ, காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். என்ன கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டு அவையா சார் வராம இருக்கணும்? ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம்யா துண்ட. பொம்பளையாச்சே, என்ன பிரச்சனையே ஏதோ. அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். நான் எவ்வளவு ஆவலா கடைக்கு போனேன் சார். கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டா சார். அவ எங்கேயா தள்ளினா? ஊர்க்கா தானே தள்ளினா? ஊர்க்கா தான் சார் தள்ளினா. அவ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல சார். வேணான்னு தடுத்துருக்கலாம்ல சார். அவளை யார் தடுத்தாங்களோ? சார், நீங்க ஒண்ணும் சும்மா என்ன சமாதானப்படுத்த வேணாம் சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா?
என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலியை வச்சு லோலா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். ரோட்ல போற வர பொம்பளைங்களா என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியால என் மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார், இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன செருப்பால் அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர் நிசாந்தி, தேனாம்பேட்டை பிரியசாந்தி. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி. ஏரிச்சம்பழி ஏரிச்சம்பழி உன் பிரிவில் ஏதடி அடைய ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழி. இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கின ரெடியாடா? இல்லையா? இன்னும் சரியா பணம் கூட கட்டல. அடே இதுக்கு எவ்வளவு பேர் சம்பளம் கொடுக்க முடியுமா? குடியா. அட பாவி, போட்டு உடைச்சது ஏன் வீட்டு ரெடியாடா? ரேடியோவா சார்? இதுக்கு பேர் ரேடியோவா? நேரம் கெட்ட நேரத்துல பாட்டு பாடுது, இதுக்கு பேர் ரேடியோவா? 5-6 பெட்டி மாதிரி இருக்கு, இதை போய் ரேடியோன்னு சொல்றீங்களா சார்? சரிதான், அஞ்சரை பொட்டி தான். கடுகு மிளகு போட்டு வச்சிருப்போம்ல, அதை போட்டு உடைச்சிட்டேடா. சாரி சார், உங்க வீட்டு 5-6 பெட்டியும் பாட்டு பாடுன்னு எனக்கு தெரியாது. நான் மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு மனசே சரியா இல்ல சார். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். காதலாவது கத்திரிக்காவது. கத்திரிக்காயா? காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம். நீ தானே சொன்ன அன்னைக்கு மணமேடையில உன்னை உட்காந்து வச்சுட்டு அவன் ஏன் வராம உன்னை ஏமாத்தினா? ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார், தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்டை. பொம்பளைக்கு என்ன பிரச்சனை ஏதோ அத உன்கிட்ட சொல்லிருக்காமல. அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவன் ஏன் அவன் கழுத்தை பிடிச்சு விழுத்தல்னா? அவங்க சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? அந்த கூர்க்கா தானே சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? சரியா, அவ கழுத்தை பிடிச்சு தள்ளல, கூர்க்கா தான் தள்ளனா. அவ வேணான்னு தடுத்துக்கலாம் இல்லையா? தடுத்திருக்கலாம். அவளை யார் தடுத்தாங்களோ? அவளை யார் தடுத்தாங்களோவா? யோ, இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா? ஏயா, நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன். உன் காதல் போதையில என் பிராந்தி போதையெல்லாம் இறங்கி போச்சு. இந்த பார், இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. நீ ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தேன்னா இனிமே உன் வாயால சாந்தின்னு சொல்லக்கூடாது. என்ன சாந்தின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யார் சார்? நாயுடு. நாயுடாவது நாய்க்கராவது. காதலுக்கு ஜாதி இல்ல தெரியுமா? நான் என் சாந்தியை கூப்பிடுவேன் சார். நான் தான் சார் கூப்பிடுவேன். சாந்தி 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 3 தடவை இல்ல சார், 100 தடவை கூப்பிடுவேன் சார். ஆனா என்ன தவிர வேற யாரும் கூப்பிடுவேன். நீ 100 தடவை கூப்பிட்டேனா நான் 150 தடவை கூப்பிடுவேன். உனக்கு சாந்தி கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் 5 வருஷமோ என் பொண்டாட்டி 10 மாசமோ கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணியா என் சாந்தி இல்லம்மா. சும்மா இல்ல சுகப்பிரசவம். கேட்டீங்களா? குறப்பிரசவங்களா? இது வரைக்கும் நான் டப்பா ரேடியோவா பாத்திருக்கேன், ஆனா டப்பாவே ரேடியோவா பார்த்ததுல. நீங்களும் உங்க டப்பா வியாபாரம் போங்கயா. மாமா சாந்தி. பேரிச்சம்பழி ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழி. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். கையடியா? டிக்கெட் வாங்கியாச்சா? இல்ல சார். இதெல்லாம் ஃபைன் பண்ணியா? டிக்கெட் வாங்காததுக்கு இல்ல, லவ் பண்றதுக்கு. கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நாயுடு, வண்டி நிறுத்தியா? எதுக்குப்பா? நிறுத்தியா வண்டிய? கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்ன கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்னையா கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். மரியாதை கீழ இறங்கு. சாந்தி வந்தோன்னு இறங்கிடுறேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், ஜாக்கிரதை. சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா? அறிவு கட்ட முண்டோ. இப்ப மரியாதை கீழ இறங்கல. நான் உள்ள போய் கம்ப்ளைண்ட்னாலும் பரவாயில்லைன்னு நீ வெளியில விழுந்த பல்ல என்ன வேண்டியதா போயிடும், ஜாக்கிரதை. சரிதா, பாவையா அந்த மனுஷன் உட்ரியா? நீ சுமார் நாயுடு. இந்த சாயம் போன சட்டக்காரன் சாந்தின்னு சொன்னா எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு வெறுப்பேத்துறான். அப்படியே நீ சாந்தி தியேட்டர் இறங்க வேண்டியதா இருந்தா கூட போஸ்ட் ஆபீஸ் கேட்கலாம், அண்ணா சாலைன்னு கேட்கலாம், மவுண்ட் ரோட் கேட்கலாம் இல்லையா? ஏன் தேவி பாரடசன் கேட்கலாம்? அதானே, தேவி பாடேசன் கேட்கலாம், தேவின்னு கேட்கலாம், தேவி கலான்னு கேட்கலாம், தேவி பாலான்னு கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது இதுக்கா சாந்தி சாந்தி சாந்தின்னு கேட்டேனே? தெரியாதனமா உன் வண்டியில ஏறிட்டேன். டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டேன். இனிமே வரமாட்டேயா? ஏமா சாந்தின்னு சொன்ன இந்த கண்டக்டர் ஏன் பைத்தியக்காரத்தனமா கத்துறான்? அந்த சாந்தி நான் தான் பைத்தியம் முடிச்சு போய் கத்துறேன் நானு. இன்னொரு தடவை சாந்தின்னு சொன்னேன், இனிமே சாந்தின்னு சொல்ல மாட்டேயா? சாவர வரைக்கும் சான்ற வார்த்தையை சொல்ல மாட்டேயா? என் பொண்டாட்டி பேர் சாந்தி, நான் எப்படியா கூப்பிடுறேன்? அமாவாசையில பிறந்த நீ போடா. இன்னாடி அப்படி பாக்குற? ஏண்டி, நான் டீ போட்டு பேசுவேன் நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நீ கூட எனக்கு மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கார்ல வருவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், கண்ணாடியா இருக்கடி, இறங்கடி கண்ணாடியா. அன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆம்பளை கவரிமானு உடனே முடிய பிடிங்கிட்டு செத்து போயிடுவாரலாம் போய் சொன்னியே. உண்மையான காரணம் இதானே? சாரு அவரோட பெரிய காரு இதானே? சொல்றேன். ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்க?
வெயிட்டான பார்ட்டியை நீ ஓரம் கட்டிட்ட, அதனால தான் நான் நடுவுல நிக்கிறேன். ப்ளீஸ் கார்ல இருங்க, விவரமா பேசிட்டு போலாம். நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா சார் வண்டியில ஏறதுக்கு? லைஃப்ங்கிறது கார் இல்ல சார், எத்தனை பேர் வேணாலும் ஏறதுக்கு. அது பஸ் டிக்கெட் மாதிரி, ஒரு டிக்கெட்ல ஒருத்தர் தான் டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதான் நம்ம பண்பாடு. உங்க ஆத்திரம் எனக்கு புரியுது, ஆனா உங்க அவசரம் தான் எனக்கு பிடிக்கல. அவசரப்படும் போதே சேலையை மாத்த மாதிரி ஆளை மாத்திட்டாலே. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னு வச்சுங்க, யாருக்கோ புள்ளைய பத்தி அதுக்கு ஏன் இன்ஷிலே வைப்பா. எனக்கு உங்க மேல கோவம் இல்ல சார், பரிதாபம் தான். நானாவது நடுரோல நிக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க. பார்ட்டி ஏரோப்ளைன்ல டாடா காமிச்சிட்டு போயிடுவா. அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதையெல்லாம் சொன்னியடி, புருஷன் முட்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு. அது இதானா? ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு பேர் தான் காதலா? ஏன் லவ் பண்ணும்போது உனக்கு தெரியுமாடி, எங்க அம்மா தாலியை கூட மூக்க முடியாத பாவி நானு. அப்ப ஏன்டி என்ன லவ் பண்ண? எதுக்கு என்ன லவ் பண்ண? அப்பவே சொல்ல வேண்டியதானே, எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேட்க வேண்டியதாண்டி. இப்ப சொல்லு, எனக்கு இப்படி ஒரு கார் வேணும், இப்படி பெரிய பங்களா வேணும், எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால தான் ஆளை மாத்துறேன்னு சொல்றி. நான் அதுக்கப்புறம் முகத்துல முடிச்சா நீ ஏன்னு கேள்றி? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் தான் வேணும், அதுக்கு தான் நான் ஆளை மாத்திட்டேன். போதுமா? பணம் தான் வேணுமா? திருட்டு முண்டை, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லுவா உன்ன. சாரி மிஸ்டர் கண்ணன், சாதாரண கண்டக்டரா என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணனா, இன்னைக்கு ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு, அதாவது என் ஒய்ஃப். ஆனா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருக்காங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ்ஸை உங்க சொந்த பிரச்சனைக்காக அக்ரஹாரத்துக்கு எடுத்துட்டு போனதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் டியூட்டி நேரத்துல அத்தனை பேசஞ்சர்ஸையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு ரவுடித்தனம் பண்ணிருக்கீங்க. டிரைவருக்கு லைசன்ஸ் இருந்தா போதும், ஆனா கண்டக்டருக்கு கான்டாக்ட் தான் ரொம்ப அவசியம். அதுல இருந்து தவறிட்ட உங்களை நான் பிடிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. வேலை போறது மனசு கஷ்டமா இருந்தாலும் என் சாந்தியை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் சார். மாடு மணி அடிச்சதுக்கு நீதி சொன்ன நாடு இது. மனுஷன் நான் மணி ஆட்டுறேன், எனக்கு நீதி சொல்ல ஒரு ஒரு அது என்னடா அது? நாதி நாதி. நாதி இல்ல, சாமியால தான் பூமி சுத்துதுன்னு சொன்னாங்க, நியாயம். ஆனா இங்க ஒரு மாமியால என் தலையே சுத்துத, அது என்ன நியாயம்? ஏண்டா அம்பி, அர்த்தராத்திரியில அக்ரஹாரத்துக்குள்ள வந்து இப்படி அக்கிரமம் பண்றியே, இது நோக்கே நன்னா இருக்கா? நன்னா இல்ல மாமி, நன்னாவே இல்ல. உங்க சாந்தி செஞ்சது நன்னா இல்ல, அதனாலதான் நான் நன்னா ஏத்திட்டு வந்துட்டேன். இல்லடா? பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்ல, கேளுங்களேன் கதைய கேளுங்க. ஒத்தரமலா கொடுக்குறீங்க, துட்டு வாங்கிட்டு வாங்கி குத்துங்கடா. தப்பு கிழிஞ்சிடும். அடி அம்மா நாம் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்ல, கேளுங்களே கதைய கேளுங்களே. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்து புட்டா பாருங்களே, விதிய பாருங்களே. சந்தியிலே நிக்க வச்சா சந்தியிலே சாந்தி இல்லே, எனக்கு இப்ப சாந்தி இல்லே. சந்தியிலே நிக்க வச்சா சந்தியிலே சாந்தி இல்லே, எனக்கு இப்ப சாந்தி இல்லே. அம்மா நாம் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்ல, கேளுங்களே கதைய கேளுங்களே. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்து புட்டா பாருங்களே, விதிய பாருங்களே. முழுக்கு போட்டு முத்தா எடுக்க பார்த்தேன், இப்ப மூச்சு இல்ல பேச்சு இல்ல முத்தும் இல்ல தோத்தேன். மனச பார்த்து மாலை மாத்த வச்ச நெஞ்சில கோட்டை, அவ பணத்தை பார்த்து ஆள மாத்தி போட்டா புது ரூட்ட. கல்யாண மேளமே கேட்கிற நேரமே கச்சேரி மேடையே மாறியே போனதே. கல்யாண மேளமே கேட்கிற நேரமே கச்சேரி மேடையே மாறியே போனதே. வெக்கமும் இல்லை குத்தமும் இல்லை, குத்தமும் இல்லை குத்தமும் இல்லை, அக்கமும் இல்லை பக்கமும் இல்லை, அக்கமும் இல்லை பக்கமும் இல்லை, வெக்கமும் இல்லை குத்தமும் இல்லை, அக்கமும் இல்லை பக்கமும் இல்லை. முக்குல திக்குல நின்னு தவிக்கிற நானே. அம்மா நான் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்லை, கேளுங்களே கதைய கேளுங்களே.
சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்து புட்டா பாருங்களே விதிய பாருங்களே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தியிலே எனக்கு இப்ப சாந்தி இல்லே அம்மா நான் பச்சை புள்ள எம்மேல கேளுங்களே கதையை கேளுங்களே கதவை தாத்தி உள்ள என்னடி வேலை என் மனச திறந்து காட்ட போற ஆஞ்சநேயர போல சொத்த பார்த்து சொகத்தை பார்த்து போலியே நீ சாந்தி என் சித்தங்கலங்கி பித்தும் பிடிச்சு எடுக்குறன வாந்தி பச்சோந்தி போலவே மாறத்தான் வேணுமா அகட்டுல காருல ஏறத்தான் வேணுமா பச்சோந்தி போலவே மாறத்தான் வேணுமா அகட்டுல காருல ஏறத்தான் வேணுமா நம்மாளன்னா உங்க மாலை நான் பார்க்கணும் புள்ள ரெண்டுல ஒண்ணு கேட்கணும் புள்ள உங்க மாலை நான் பார்க்கணும் புள்ள ரெண்டுல ஒண்ணு கேட்கணும் புள்ள தப்புள்ள மாப்புள்ள ஊருக்குள்ள என்ன போல் யாரு ஏ அம்மா நான் எம் மேல கேளுங்களே கதைய சும்மா இருந்த சங்க பாருங்களே விதிய பாருங்களே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தியிலே எனக்கு இப்ப சாந்தி இல்லே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தியிலே எனக்கு இப்ப சாந்தி இல்லே அம்மா நான் எம்மேல கேளுங்களே கதைய சும்மா இருந்த சங்க பாருங்களே விதிய கையெழுத்து போடுங்க. ஆட்டியை தவிர ஓட்டியா தாத்தா? அவனுக்காச்சும் நமக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சாந்தி, அம்மா சாந்தி, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டோம்னா? சாந்தி கிட்ட வாங்கிட்டா சரியா போயிடும். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போடுமா? எதுக்கு சார்? நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனானே அந்த பொறுக்கி ராஸ்கல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கிறதுக்கு. போலீஸ்லயா? ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிடுங்க. இங்க பாருமா, வீட்டு பிரச்சனை வாசலுக்கு வர்றதே அசிங்கம். இப்ப வீதி வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் பேசாம இருந்தா கரிமீன் சாப்பிடாதவாளுக்கெல்லாம் மானரோஷமே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவா. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இங்க பாரு சாந்தி, இப்ப நாங்க வாங்கி கொடுக்க போற தண்டனை இதுவரைக்கும் அவன் செஞ்ச தப்புக்கு. இனிமே அவன் தப்பு பண்ணுனா நீங்க வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீ கையெழுத்து போட்டாலும் போடலைனாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறதுதான். என்னக்கா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏங்கா அம்மாவுக்கு ஏதாவது? அம்மா கொண்டு இல்ல, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவர்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. யாரு? அவர்தான் கண்ணன். கண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நீ ஸ்வீட்ல வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு வரியே கீதா. பின்ன என்னக்கா, இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆளு தாடியை வளர்த்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு தகராறு பண்ண மாட்டான். நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி நாய் மாதிரி வரமாட்டான். நான் இருந்தா அவனை நாய் வண்டியில தான் புடிச்சு கொடுத்துருப்பேன். நீயாவது போனா போதுன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. ஏங்கா, எப்படியும் ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் உள்ள தள்ளி தாக்கிடுவாங்கல்ல? எத்தனை மாசம் அவர் உள்ள போடுவாங்கன்னு கேட்கறதுக்காக வரல. அவர் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். எதுக்காக வெளியே கொண்டு வரணும்? ஓஹோ, இந்த தூக்கு தண்டனை கைதி நோய்வாய்ப்பட்டா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி மறுபடியும் தூக்கிலே போட்டுருவாங்களே, அந்த மாதிரி 25 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஒன்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக அவருக்கு கிடைச்ச இந்த சின்ன தண்டனையில இருந்து காப்பாத்தி பிஜேபி முறையில, அதாவது தவணை முறையில அவரை சாகடிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டியா? வேண்டாம், உன் மேல பைத்தியமா இருக்கிற அவரை உண்மையிலே பைத்தியமாக்கிடாது. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா எல்லாரும் மாதிரியே நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்கிட்ட இந்த சின்ன உதவியை எதிர்பார்த்து வந்தது என் தப்புதான். அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்ல.
ஆனா அக்கான்னு சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் இருக்க. என்ன உன் கூட வேலை செய்யற பொண்ணா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் பிரச்சனை என்னன்னு சொன்னீன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்ய நான் தயாரா. கீதா, வயசுக்கு வந்த 6 மாசத்திலேயே கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு புருஷனோட அருமை தெரியாது. ஆனா நீ சொன்ன மாதிரி 25 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத எனக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க போறாரு. என்ன காலம் பூரா அவர் காலுக்கு செருப்பாவது இருந்து சேவை செய்யணுங்கிற ஆசையோட தான் அன்னைக்கு நான் என் கல்யாணத்துக்கு கிளம்புனேன். நல்லா இருமா. அம்மாடி, உனக்கு அட்சதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கலனாலும் அப்பாவுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு. அம்மா, உனக்கு பிறந்த இடத்துல கிடைக்காத சுகம் போற இடத்துலயாவது கிடைக்கட்டுமா? புறப்படு. அப்பா கோவில இருந்து வரதுக்குள்ள சீக்கிரமா போமா. நெல்லுமா, உன் முன்னாடி இருக்கிறது சாதாரண வீணை இல்லை, அது என்னோட உயிர். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடுறதாக உங்க அம்மா மாதிரியே நீ நினைச்சா பரவாயில்லமா என் உயிரை தாண்டிட்டு போலாம். ஆனா உன் கல்யாண காரியம் முடிஞ்ச 10வது நாள் மறக்காம உங்க அப்பனோட காரியத்துக்கு வந்து சேர்ந்துரு. போமா, எந்த பொண்ணும் புருஷன் வீட்டுக்கு சீதனமா அப்பனோட உயிரை எடுத்துட்டு போனதில்லை. நீ எடுத்துட்டு போமா. ஏண்டி யோசிக்கிற? உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் கழுத்துல தாலி இறங்கினாலும் பரவாயில்ல. தைரியமா தாண்டி போடி. நீ ரொம்ப அவசரக்காரி. அதனாலதான் உன் வயிற்றுல இருந்த சுமைய 8 மாசத்திலேயே இறக்கி வச்சுட்டேன். ஆனா இந்த 10 வருஷமா எவ்வளவு பெரிய சுமையை நெஞ்சில தாங்கிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிறதுக்காக நான் இனிமே புதுசா சாக வேண்டியதில்லை. என்னைக்கு உன் பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அன்னியில இருந்து நான் தினம் தினம் செத்துட்டு தாண்டி இருக்கேன். கல்யாணம் தள்ளி போகுதேங்கிற ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத ஹார்ட் பேஷண்ட் ஆன உங்ககிட்ட நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல, அவ தாம்பத்திய வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லைங்கிற பேரிடிய எந்த தைரியத்தடி என்னால சொல்ல முடியும்? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாங்க. நினைவு இருக்கா? நீ 12 வயசா இருக்கும் போது உனக்கு அடிக்கடி ஜுரம் வரும். ஜுரம் வரும்போதெல்லாம் நெஞ்சு வலியால துடி துடிச்சு போயிடுவேன். எத்தனையோ மருந்து மாத்திரை கொடுத்தும் வாழா போன அந்த ஜுரத்தை குணப்படுத்த முடியல. ஒரு நாள் நெஞ்சு வலியால ரொம்ப சீரியஸ் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்பதான் நான் ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போனேன். அவரும் எல்லா டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இடியே விழுந்த மாதிரி அந்த செய்தியை சொன்னார். சாரி மிஸ்டர் சங்கரன், நாங்க பண்ண டெஸ்ட் எல்லாம் they point to one diagnosis. உங்க பொண்ணுக்கு ஹிருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு. What we would call a septal defect. Unfortunately, உங்க பொண்ணோட ப்ராப்ளம் it's a bit complicated. என்னோட அட்வைஸ் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா பெட்டர். ஏன்னா she is not fit for a healthy sexual life. அதாவது அவ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவளோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். நாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவனால தான் அவளை வாழ வைக்க முடியும். We only treat. God heals. குழந்தை பெத்துக்க லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தத்தெடுத்துக்கலாம். ஆனா ஆனா நான் தாம்பத்தியத்துக்கே தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்ச பிறகு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையும் சாகடிக்க நான் விரும்பல. அவரை என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நானும் அவரை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். என் பிரிவு அவர் மனசுல ஏற்படுத்தின பாதிப்பை
திசை திருப்புறதுக்கு ஒரு புது உறவு தேவைப்படுது. கீதா, உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுக்கா. உன் கல்யாணத்துக்கு என்ன தாலி கட்டிக்க சொல்லிடாதேன்னு அடிக்கடி நீ விளையாட்ட சொல்லுவியே, அதை இப்போ உண்மையாக்க சொல்றேன். அக்கா, ப்ளீஸ் கீதா.